ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். பேசிக்காக செலெக்ஷன் சார்ட்டோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி செலெக்ஷன் சார்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த அல்காரிதம் வீடியோவுக்கு வாங்க. ஸோ செலெக்ஷன் சார்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு மினிமம் எலமெண்ட்டை சூஸ் பண்ணி அன்சார்ட்டட் லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு பொசிஷனில் பிளேஸ் பண்ணணும். இந்த ஸ்டெப்பை n நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக சார்ட்டட் லிஸ்ட்டு கிடச்சிரும். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப், இதில் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று அவுட்டர் ஃபார் லூப், ஒன்று இன்னர் ஃபார் லூப். அவுட்டர் ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா நீங்கள் செய்ய போகிற இந்த வேலை, அதாவது சார்ட்டிங் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டை மட்டும் நம்ம கரெக்ட் பொசிஷனுக்கு பிளேஸ் பண்ணால் பத்தாது, எல்லா எலமெண்ட்டையும் கொடுத்துருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் அதோட கரெக்டான பொசிஷனுக்கு பிளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் n அப்படிங்கிறது உங்களோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த n எலமெண்ட்ஸையும் நீங்கள் கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணணும். அப்போ நம்ம செய்ய போகிற வேலையை n டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த அவுட்டர் ஃபார் லூப். ஸோ இந்த அவுட்டர் ஃபார் லூப்பில் i 0ங்கிற இண்டெக்ஸ்லேருந்து n-1 அப்படிங்கிற கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் நான் இங்கே ரன் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் n டைம்ஸ் ரன் பண்ணணும்னு சொன்னீங்களே, அப்போ ஏன் இங்கே ஈக்குவல் டு போடலை? 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் n-1 டைம்ஸ் பண்ணணும்ல, ஈக்குவல் டு ஏன் போடலைன்னு கேட்கலாம். அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் லிஸ்ட்டில் லாஸ்ட் 2 எலமெண்ட்ஸுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த 2 எலமெண்ட்டில் ஒரு எலமெண்ட்டை கரெக்ட் பொசிஷனுக்கு போட்டாலே இன்னொரு எலமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டான பொசிஷனுக்கு போயிடும். அப்போ நீங்கள் கடைசியாக ஒரு எலமெண்ட் இருக்கும்போது இந்த கம்பேரிசனோ இல்லை ஸ்வாப்பிங்கோ பண்ண தேவையில்லை. ஸோ அதோட ப்ரீவியஸ் எலமெண்ட், அதாவது லாஸ்ட்லேருந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் வரைக்கும் நீங்கள் இந்த சார்ட்டிங் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக nth பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட், அதாவது இங்கே n-1th பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டட் பிளேஸுக்கு போயிடும். ஸோ அதனால தான் i = 0லேருந்து கண்டிஷன் n-1 வரைக்கும் ஒரு ஸ்டெப்பில் ஒரு பொசிஷன், ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி இந்த வேலையை நம்ம செய்ய போகிறோம். இதுக்காக தான் இந்த அவுட்டர் ஃபார் லூப். செலெக்ஷன் சார்ட்டில் மினிமம் எலமெண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே மினிமம் எலமெண்ட் இனிஷியலாக கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ith பொசிஷன், அதாவது 0th பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் தான் மினிமம் எலமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மின் இஸ் ஈக்குவல் டு i, அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ 0ங்கிற பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் தான் மினிமம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபார் j = i+1 லெஸ் தென் j லெஸ் தென் n j++. ஸோ இந்த இடத்துல j i+1ன்னு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 1ன்னு கூட போட்டுக்கலாம். பட் இந்த இடத்துல ரிப்பீட்டடாக இந்த லூப் ஒர்க் ஆகும்போது i+1ன்னு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அது ஏங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ j = i+1. இந்த ஃபஸ்ட் டைம் ஐட்ரேஷன் போகும்போது ஐயோட வேல்யூ 0 இருக்கும், ஜேவோட வேல்யூ i+1ன்னு சொன்னால் 0 + 1 1ன்னு ஆகும். ஸோ நீங்கள் 1ன்னே போட்டிருக்கலாம். பட் ஏன் இந்த i நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பில் j = 1ன்னு ஸ்டார்ட் ஆகும். 1 லெஸ் தென் n அப்படின்னு n டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகும். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் இன்னர் லூப்பில், அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் நீங்கள் ஒரு எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி மினிமம் எலமெண்ட் எதுன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இதை நான் கம்பேரிசனை ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டை மட்டும் பண்ணால் பத்தாது, இருக்கிற எல்லா எலமெண்ட்டு கூடயும் நம்ம கம்பேர் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த லூப்பிங். ஓகே, இப்போ இந்த கம்பேரிசன் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது. இஃப் a of j less than a of min, jth பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் a of minth பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டை விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட மினிமமை அப்டேட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட்டில் எந்த எலமெண்ட் மினிமம்னே தெரியாது, அதனால ஃபர்ஸ்ட் பொசிஷன் எலமெண்ட் தான் மினிமம்னு எடுத்துருக்குறோம் இந்த ஸ்டெப்பில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2வது எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த 2வது எலமெண்ட் தான் நம்மளுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் மினிமமை அப்டேட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? இப்போது கிடச்சிருக்க புது மினிமமை வச்சு அடுத்த தடவை நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், கம்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது மாதிரியே இந்த லூப்புக்குள்ள n, அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 8 அப்படின்னு சொன்னால் 8th எலமெண்ட் வரைக்கும் இங்கே கம்பேரிசன் நடந்து ஃபைனலாக மினிமம் உங்களுக்கு அப்டேட் ஆகி இருக்கும். ஸோ இந்த மின் அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் தான் என்டையர் லிஸ்ட்டில் இருக்கிற மினிமம் எலமெண்ட். இப்போ இந்த ஃபார் லூப் உங்களுக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆகி வெளியே வரும்போது
மினிமம் எலமெண்ட் மினிமம் அப்படிங்கிற பொசிஷனும் ஐ அப்படிங்கிற பொசிஷனும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பொசிஷன், அந்த பொசிஷன் எலமெண்ட்டும் வேறையா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா மினிமம் இருக்கிற எலமெண்ட்டை, மினிமம் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டை கொண்டு வந்து ஐத்து பொசிஷன் எலமெண்ட் கூட ஸ்வாப் பண்ணணும். அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ நீங்கள் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளை பார்த்துட்டு வந்திருந்தீங்க, ஸ்வாப்பிங்கோட எக்ஸாம்பிள் பார்த்துட்டு செலெக்ஷன் சார்ட்டோட எக்ஸாம்பிள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு புரியும். ஃபைனலாக ஒரு மினிமம் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் பொசிஷன் கூட ஸ்வாப் பண்ணுவோம். சரிங்களா, அந்த ஸ்வாப்பிங்கான ஸ்டெப் தான் இது. ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பியும் உங்கள் லூப் அவுட்டர் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அவுட்டர் லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஐ வேரியபிள் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு திருப்பி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். சரிங்களா, இதுதான் நம்மளோட செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம். இந்த அல்காரிதத்துக்கு ஒரு பேசிக்காக ஒரு 5 எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இதுதான் நம்மளோட, நான் ஆல்ரெடி இந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை சார்ட் பண்ணி வச்சுருக்கேன் யூஸிங் செலெக்ஷன் சார்ட்டை. சரிங்களா, ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு 5 எலிமெண்ட் இருக்குது. 5 எலிமெண்ட் இங்கே கொடுத்துருக்குறேன். எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, 1, 2, 3, 4. சரிங்களா, இதுதான் நம்மளோட எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ. நான் 2 ஷீட்டையும் பேரலாக வச்சுக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு ட்ராவர்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப்பை ஃபார் i ஈக்குவல் டு 0ல் ஸ்டார்ட் ஆகுது. i வந்து லெஸ் தென் n-1. இங்கே n வந்து நம்ம 5ன்னு எடுத்துருக்குறோம். சரிங்களா, அப்போ இந்த லூப் வந்து 4 வரைக்கும் போகணும், 0லேருந்து 4 வரைக்கும் போகணும். நெக்ஸ்ட்டு மின் ஈக்குவல் டு ஐன்னு நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த பொசிஷன் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வரும், அதனால நான் இங்கே எடுத்துக்கிறேன். இந்த பொசிஷன் எனக்கு i அண்ட் இதே பொசிஷனை தான் நான் மின்னும் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொசிஷன் எலமெண்ட் தான் மினிமம் எலமெண்ட் அப்படின்னு நான் எடுத்துக்க போகிறேன். நான் இல்லை, கம்ப்யூட்டர் எடுத்துக்க போகுது. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் j ஈக்குவல் டு i+1. ஸோ j ஈக்குவல் டு i+1 அப்படின்னு சொல்லும்போது i இந்த பொசிஷன்னா i+1 இந்த பொசிஷன். ஸோ இதுதான் j. நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா, ஸோ இந்த பொசிஷன் எலமெண்ட்ல இருந்து தான் நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போது 18 இது j. இப்போ j வந்து லெஸ் தென் என்னான்னு பார்க்கணும். ஏன் லெஸ் தென் n வரைக்கும் பார்க்கணும்னா நம்ம லூப் வந்து இதை தாண்டி போக முடியாது, நம்மளோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை தாண்டி போக முடியாது. ஸோ n-5 n-1 4th பொசிஷனில் இருக்குது. 4th பொசிஷன் வரைக்கும் தான் நமக்கு எலமெண்ட் இருக்குது. ஸோ அப்போ j லெஸ் தென் n, j லெஸ் தென் 5, 4 வரைக்கும் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால n எடுத்துக்கிறோம், j++. ஸோ இப்போ இந்த 2 கண்டிஷன் ட்ரூ இந்த இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, இங்கே கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. அப்போ இங்கே வரும் உள்ள இஃப் a of j less than a of min. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 45 அப்படிங்கிற எலமெண்ட்டை எடுத்து 89 கூட கம்பேர் பண்ணுறீங்க. 45 less than 89 பார்க்குறீங்க. கண்டிஷன் ட்ரூ தானே. அப்போ என்னாகும், மின் ஈக்குவல் டு ஜே அப்படின்னு சொல்லி நம்மளோட மின் அப்படிங்கிற வேரியபிள் அப்டேட் ஆகுது. ஓகே, மின் அப்டேட் ஆகுது. ஸோ ஓகே, இது முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எங்கே போகும், இன்னர் லூப் தானே எக்ஸிக்யூட் ஆகும் இல்லைங்களா. ஸோ இந்த க்ளோஸ் பிரேக்கெட் வந்த உடனேவே உங்களுக்கு இங்கே ஃபார் லூப் மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபார் லூப்பில் ஜே வந்து இனிஷியலாக 1ன்னு இருந்தது, இப்போ இந்த j++ மூலமாக ஜே வந்து 2ன்னு ஆகும். அப்போது செகண்ட் டைம் இதுக்குள்ளேயே தான், செகண்ட் ஐட்ரேஷன் கிடையாது, இந்த லூப்லேயே தான் நம்ம இன்னும் அடுத்தது செக் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன ஆகுது, ஜே வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதாவது ஜே இது ஜே. இப்போ இந்த ஜே உள்ள வரும், a of j less than a of min. a of j என்ன 68. 68 கம்பேர்ட் வித் புது மினிமம் என்னது 45. அப்போது 45 லெஸ் தென் 68, ஏன்னா a of j தானே, a of j 65 இருக்கு, a of min வந்து 45. 68 லெஸ் தென் 45. கண்டிஷன் என்ன, கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா நம்ம இந்த மினிமம் அப்டேட் ஆகாது, மினிமம் ரீட்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்தது மறுபடியும் ஃபார் லூப், இன்னர் ஃபார் லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜே இங்கே போயிடும். இப்போ அடுத்து மறுபடியும் a of j less than a of min, a of j 90 less than 45, கண்டிஷன் ஃபெயிலு. அப்போ உள்ளே போகாது. திருப்பி ஃபார் லூப்பில் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகுது. இதுதான் என்னோட ஜேவோட வேல்யூ, ஜேங்கிற பொசிஷனில் இருக்கிற வேல்யூ 29. ஸோ 29 லெஸ் தேன் 45 செக் பண்ணும். என்னாச்சு,
கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா min ஈக்குவல் டு ஜே. அப்போ எனக்கு இந்த பொசிஷன் எலமெண்ட் மின்னு மாறுது. அப்போ கண்டுபிடிச்சிட்டோமா பாருங்க, இந்த என்டையர் லிஸ்ட்ல 29 தான் மினிமம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணும், இனி தேட முடியுமா? எனக்கு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இல்லை, முடிஞ்சிச்சு. இதோட எனக்கு எண்ட் ஆஃப் லிஸ்ட் வந்தாச்சு. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல மின் அப்டேட் ஆனதுக்கப்புறமா திருப்பி உங்கள் ஃபார் லூப் இன்க்ரிமெண்ட் ஆகதான் செய்யும். ஜேவோட வேல்யூ 5ன்னு ஆகும். ஆனால் 5 நாட் லெஸ் தேன் 5. சரிங்களா? 5 நாட் லெஸ் தேன் 5. அப்போ இந்த லூப்புக்குள்ளேயே போகாது. இந்த லூப்புக்குள்ளே போகாட்டி உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இஃப் கண்டிஷன் இந்த ஃபார் லூப்புக்குள்ளேயே போகாது. இங்கே போகாட்டி இந்த இஃப் கண்டிஷனுக்கு வரும். என்ன பண்ணணும், இப்போ நம்ம மினிமம் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் அன்சார்ட்டட் லிஸ்ட்ல ஸ்வாப் பண்ணணும். அதுதான் இங்கே நடக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணணும், செக் பண்ணணும் ஒரு கண்டிஷன், மின் நாட் ஈக்குவல் டு ஐயான்னு பார்க்கணும். இங்கே மின் என்னங்க, மின்னு 4, ஐ 0. இப்போ 4 வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ணலாம், 29 கொண்டு வந்து 89 கூட ஸ்வாப் பண்ணலாம். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனோட எண்டு. ஓகே, அப்போ இந்த ஸ்வாப்பிங் முடிச்சாச்சு. இங்கே க்ளோஸ். ஸோ இந்த க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன, எங்கே போகும், இந்த ஸ்வாப்பிங் முடிச்ச உடனே இந்த அவுட்டர் ஃபார் லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ என்ன அர்த்தம், இதை நம்ம ஒரு தடவை தான் பண்ணியிருக்கோம், n டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ n டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும்னா அதுக்காக தான் இந்த அவுட்டர் ஃபார் லூப்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். இப்போ என்ன ஆகுது, i இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 1ன்னு வரும். சரிங்களா? நான் எழுதுறேன், இங்கே i வந்து 0ன்னு இருக்கும்போது இது i வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இப்போ i 1ன்னு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், i 1ன்னா இதுதான் நம்மளோட இன்புட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஐட்ரேஷன். அப்போ i 1ன்னு இருக்கும்போது இதுதான் நம்மளோட i. ஏன்னா i வந்து 1, இதுதானே 1th பொசிஷன் எலிமெண்ட், அதனால i இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மின் ஈக்குவல் டு i. சேம் செஞ்ச வேலையை தான் திருப்பி செய்கிறோம். இதை தான் மினிமம் எலிமெண்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், ஃபார் j ஈக்குவல் டு i + 1. இப்போ பாருங்க, ஏன் இந்த இடத்துல i + 1 போட்டோம்னு உங்களுக்கு புரியும். இதே வந்து நம்ம 1ன்னு போட்டிருந்தோம்னா உங்களுக்கு j இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நமக்கு எப்போவுமே நம்ம எந்த எலமெண்ட்டை ஐன்னு வச்சிருக்கோமோ, மினிமம்னு வச்சிருக்கோமோ, அதுக்கு அடுத்த எலமெண்ட்டை தான் நம்ம கம்பேரிசனுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ எனக்கு j இந்த பொசிஷன் தான் வரணும் அப்படின்னா, அதாவது ஐத் எலமெண்ட்டுக்கு அடுத்த எலமெண்ட் தான் j ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல j ஈக்குவல் டு i + 1ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? இல்லைன்னா நம்ம 1 எப்போவுமே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் தான் ஆரம்பிக்க போகுது, ஒரு ஐட்ரேஷன்லையும் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் தான் ஆரம்பிக்க போகுதுன்னா 1 போட்டுக்கலாம். பட் இங்கே ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் தான் ஆரம்பிக்கணும். அதனால 2னும் போட முடியாது. ஸோ ஐத் பொசிஷனுக்கு அடுத்த எலமெண்ட் தான் ஆரம்பிக்கணும். அதனால தான் j ஈக்குவல் டு i + 1ன்னு போடுறோம். ஸோ இப்போ திருப்பி மறுபடியும் j இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணி 45 லெஸ் தேன் 68 பார்க்க போகிறோம். கம்பேரிசன் ஃபெயிலர். அப்போ அடுத்தது 68 லெஸ் தேன் 45 பார்ப்போம். தென் அடுத்தது 90 லெஸ் தேன் 45 பார்ப்போம். 89 லெஸ் தேன் 45 பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு மினிமம் அப்டேட்டே ஆகலை, விச் மீன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பொசிஷனும் மினிமம் எலமெண்ட் இருக்கிற பொசிஷனும் ஒன்று தான். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல இஃப் கண்டிஷனில் மின் நாட் ஈக்குவல் டு ஐயா இருந்தால் தான் ஸ்வாப் பண்ணணும். இந்த பொசிஷனில் நமக்கு ஸ்வாப்பிங் நடக்காது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் திஸ் ஐட்ரேஷன். சரிங்களா? i ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற ஐட்ரேஷனில் இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இப்போ என்ன ஆகும், திருப்பியும் உங்கள் ஃபார் லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும், அவுட்டர் ஃபார் லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். i ஈக்குவல் டு 2ன்னு வரும். i ஈக்குவல் டு 2. அப்போ i 2னா இதுதான் உங்களோட i, மின்னும் இதே தான். அடுத்து என்ன பண்ணுறீங்க, j இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ j இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணால் திருப்பி இந்த மின் எலமெண்ட்டை j கூட கம்பேர் பண்ணுறீங்க, மின் எலமெண்ட்டை jக்கு அடுத்த பொசிஷனில் இருக்க எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணுறீங்க. அதாவது இந்த ஃபார் லூப் ஒர்க் ஆகிட்டு மினிமம் அப்டேட் ஆகும். ஆனால் இந்த கேஸில் இந்த 3 எலமெண்ட்ல இருக்கிற எலமெண்ட்டே தான், ஐத்து பொசிஷன் எலமெண்ட்டே தான் மின். அதனால இங்கே மின் அப்டேட் ஆகாது, ஸ்வாப்பும் நடக்காது. அப்படியே நம்ம கொடுத்த இன்புட் ரீட்டைன் ஆகும். இதுதான் எண்ட் ஆஃப் தேர்ட் ஐட்ரேஷன். திருப்பியும் ஃபோர்த் ஐட்ரேஷன் i ஈக்குவல் டு 3ன்னு அப்டேட் ஆகும். i ஈக்குவல் டு 3 அப்டேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு i இந்த பொசிஷன், மின் அதே தான். இப்போ திருப்பி என்ன பண்ணுறீங்க, j இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. j இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏன்னா j ஈக்குவல் டு i + 1 தானே, அப்போ i 3ன்னு சொன்னால் j 4. இப்போ ஃபோர்த் பொசிஷன் எலிமெண்ட் கூட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இஃப் a of j லெஸ் தென் a of min, a of jல இருக்கிறது 89 less than a of min 90, 89 less than 90 பார்க்குறீங்க. கண்டிஷன் ட்ரூ.
அப்போ என்ன ஆகும், மின் ஈக்குவல் டு ஜேன்னு அப்டேட் ஆகும். அப்போ இதுதான் உங்களோட புது மின். ஓகே, இது மின். இது முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுறதுக்கு எலமெண்ட் இல்லை, அவுட்டர் இன்னர் ஃபார் லூப் ஃபெயில் ஆயிரும். இப்போ இங்கே வரும், இங்கே வந்தால் மின் நாட் ஈக்குவல் டு ஜேன்னு பார்க்குறீங்க. ஆமாம், மின் வேற ஜே வேறு தான். மின் நாட் ஈக்குவல் டு ஐ, சாரி மின் நாட் ஈக்குவல் டு ஐ, மின் வேற ஐ வேற. அப்போ என்ன பண்ணுறோம், ஸ்வாப். ஸோ ஸ்வாப் 89 90 ஸ்வாப் ஆயிடுச்சு. ஓகே, திருப்பியும் நம்ம அவுட்டர் ஃபார் லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். அவுட்டர் ஃபார் லூப் இன்க்ரிமெண்ட் ஆனால் ஐ ஈக்குவல் டு 4ன்னு வரும். இப்போ கண்டிஷன் ஐ லெஸ் தென் 4ஆன்னு பார்க்கும். இல்லை, கண்டிஷன் ஃபெயில் ஆகுது, ஏன்னா ஐ ஈக்குவல் டு 4. இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். உங்களுக்கு ஃபைனலாக இருக்கிற லிஸ்ட் தான் சார்ட்டட். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த எலமெண்ட்டை கம்பேர் பண்ணல? ஏன்னா இந்த எலமெண்ட்டுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு வேற எலமெண்ட் இல்லை. இந்த எலமெண்ட் அதோட கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குது. அதனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் நம்ம ஃபார் லூப்பை ட்ராவல் பண்ண வேண்டிய விதம். டு ஃபைண்ட் எப்படி வந்து செலெக்ஷன் சார்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ இந்த செலெக்ஷன் சார்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறதுனா என்னன்னா, நமக்கு எவ்வளோ டைம் இந்த அல்காரிதம் எடுத்துக்குது செலெக்ஷன் ஒரு சார்ட்டிங்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஒரு ஸ்டெப்பாக பார்த்துட்டே வரலாம். இந்த ஃபார் லூப் உங்களுக்கு n-1 டைம் நடக்குது கம்பேரிசன். அண்ட் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டைம். இந்த லூப்பும் n டைம் நடக்குது. ஆனால் எப்பெல்லாம் உங்களுக்கு அவுட்டர் ஃபார் லூப் இன்க்ரிமெண்ட் ஆகுதோ அப்போல்லாம் இங்கே வந்து n டைம்ஸ் நடக்குது. ஸோ n × n-1 டைம்ஸ் இது ஒர்க் ஆகுது. அண்ட் இதெல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் டைம். இதுவும் கான்ஸ்டன்ட் டைம், இது கான்ஸ்டன்ட் டைம், இதுவும் கான்ஸ்டன்ட் டைம். இப்போது உங்களுக்கு டோட்டல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா n × n-1 ப்ளஸ் n-1 அப்படிங்கிறது தான் உங்களோட t ஆஃப் n இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா n² அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபைனலாக அப்பர் பவுண்டாக இருக்கும். இதுதான் உங்கள் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செலெக்ஷன் சார்ட். ஆர் எல்ஸ் உங்களுக்கு இப்படி எனக்கு போட தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ கம்பேரிசன் நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஐட்ரேஷன் இந்த அவுட்டர் ஃபார் லூப் நடக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கம்பேரிசன் நடக்குது, இந்த எக்ஸாம்பிள் வச்சே பார்த்துக்கலாமே. ரைட், இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ எவ்வளோ கம்பேரிசன், ஒரு கம்பேரிசன், 2 கம்பேரிசன், 3 4 கம்பேரிசன் நடக்குது. எஸ், n-1 கம்பேரிசன் ஃபஸ்ட் டைம். n வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்கும்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் n5ன்னு இருக்கும்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் உங்களுக்கு n-1 கம்பேரிசன் நடக்குது. செகண்ட் ஐட்ரேஷனில் பாருங்கள் எவ்வளோ கம்பேரிசன் நடக்குது, 1 2 3 கம்பேரிசன். அப்படியே ஒரு கம்பேரிசனாக குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். தேர்ட் ஐட்ரேஷனில் n-3. ரைட், ஐட்ரேஷன் 4ல் n-4. ஐட்ரேஷன் 5ல் கம்பேரிசனே நடக்கவே இல்லை. ஏன்னா அதுதான் நம்மளோட ஐட்ரேஷன் 5குள்ளேயே போகலை. சரிங்களா? அப்போது இத்தனை கம்பேரிசன் நடந்திருக்கு. அப்போ n-1 ப்ளஸ் n-2 ப்ளஸ் n-3 ப்ளஸ் n-4 இவ்வளோ கம்பேரிசன். அப்போ இங்கே நீங்கள் 5ன்னு n-க்கு பதிலாக 5ன்னு ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. அப்போ 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது, சம் ஆஃப் n நம்பர்ஸ். சம் ஆஃப் n நம்பர்ஸ் அதோட ஃபார்முலா என்னன்னா n × n-1/2 இல்லைங்களா, சம் ஆஃப் n நம்பர்ஸ். ஸோ இப்போ சம் ஆஃப் n நம்பர்ஸ் ஃபார்முலா இதுதான். இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் சுருக்குனீங்க அப்படின்னா n² - n வரும். ஓகே, n² - n. இதில் நம்ம எப்போவுமே டைம் காம்ப்ளெக்சிட்டி ஹையர் ஆர்டர் டேர்ம் தான் எடுத்துக்குவோம். அப்போது n² அப்படிங்கிறது தான் நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ t ஆஃப் n is equal to big O of n². ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.